ஓம் நம சிவாயா. கங்கை, காசி விஸ்வநாதர், அப்புறம் காசி நகரம். இந்த மூன்றும் எப்படி ஜீவன்களுக்கு ரொம்ப எளிதா முக்தியை கொடுக்குதுன்னு நாம நிறையவே கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். காசி காண்டத்தோட 35வது அத்தியாயத்துல மகரிஷி அகஸ்தியருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில நடந்த ஒரு ஆழமான தெய்வீகமான உரையாடலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த கலியுகத்துல நம்ம மைண்ட் எவ்வளவு சஞ்சலப்படுது, எவ்வளவு அலைப்பாயுதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இதே கவலையத்தான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு மாமுனிவர் கேட்டிருக்காரு. அதாவது அகஸ்திய முனிவர் முருகப்பெருமான் கிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. கலியுகத்துல மனிதர்களோட மனம் ரொம்பவே அலைப்பாயுமே, அவங்க கிட்ட உன்னதமான தவமோ யோக பயிற்சிகளோ ஏன் தான தர்மங்களோ கூட இருக்காதே. அப்படி இருக்க அவங்க எத்தகைய ஒழுக்கத்தை கடைபிடிச்சா காசி முக்தியை அடைய முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நாம எல்லாரும் இன்னைக்கு யோசிக்கிற அதே கேள்விதான் இது, இல்லையா? இதுக்கு முருகப்பெருமான் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம் வாங்க. இதுக்கு முருகப்பெருமான் கொடுக்கிற தீர்வு ரொம்ப பிரம்மாண்டமான யாகங்களோ இல்ல சாத்தியமில்லாத கடுமையான தவங்களோ கிடையாது. அவர் சொல்ற ஒரே வார்த்தை சதாச்சாரம். அதாவது நம்ம அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம். இதுதான் பரம தர்மம், இதுவே மிகச்சிறந்த தவம்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். இந்த சதாச்சாரம் நம்ம ஆயுள நீடிக்குது, பாவங்களை அழிக்குது, அப்புறம் முக்தியையும் உறுதி செய்து. ஒருத்தர் பிறப்பால் எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆசாரம் தவறினா வீழ்ச்சி நிச்சயம் அப்படிங்கிறது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த சதாச்சாரம் அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நம்மளோட ஒரு நாள் எப்படி அமைதியா ஒரு நதி மாதிரி ஆரம்பிக்கணும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு சூரிய உதயம், மதியம், மாலை வரைக்கும் ஒரு நாள் எப்படி அமையணும்னு பெரிய பெரிய ஆன்மீக இலக்குகளை ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கால வரிசையா காசி காண்டா நமக்கு வகுத்து கொடுத்திருக்கு. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல தூக்கம் களைஞ்சதும் படுக்கையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம மனசுல யார் யாரை தியானிக்கணும் தெரியுமா? விக்னங்களை நீக்கும் விநாயகர், பார்வதி சமேத பரமசிவன், லக்ஷ்மி சமேத ஸ்ரீரங்கநாதர், பிரம்மா. அது மட்டும் இல்லாம முனிவர்கள், கங்கை முதலான புண்ணிய நதிகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம தாய், தந்தை மற்றும் குரு. நாளோட தொடக்கத்திலேயே ஒரு பாசிட்டிவான தெய்வீக அதிர்வலைய இது நம்ம மனசுல உருவாக்கிடுது. அடுத்து உடலை சுத்தப்படுத்துறத பத்தி சொல்லும்போது முருகப்பெருமான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க பதிவு பண்றாரு. அதாவது தூய்மையான மண்ணையும் நீரையும் வச்சு உடலை எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ள அகத்தூய்மை இல்லைன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மனசுல தூய்மை இல்லாதவன் அத்தனை புண்ணிய நதிகள்ல குளிச்சாலும் சுத்தமாக மாட்டான். சோ அகத்தூய்மையின்றி புற தூய்மை முற்றிலும் பயனற்றது. இப்போ இங்க நீங்க பாக்குற இந்த 12 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சுவாரஸ்யமானது. அன்றாட பல் துலக்கிற சாதாரண விஷயத்துல கூட எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. விளக்கப்பட்ட நாட்களை தவிர்த்து 12 அங்குல அளவுள்ள நறுமணம் மிக்க மூலிகை குச்சிகளை கொண்டு தாவரங்களின் அதிபதியான சோமதேவனை வேண்டி பல் துலக்கணும்னு சொல்லிருக்காங்க. இயற்கையோட நாம எந்த அளவுக்கு ஆழமான தொடர்புல இருக்கணுங்கிறது இது காட்டுது. சரி, காலை கடன்களை முடிச்சாச்சு. அடுத்து சூரியன் மெல்ல உதிக்கும்போது நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். சூரிய உதயத்துல, அதாவது அருண உதயத்துல நாம செய்யற ஸ்நானம் வெறும் உடல் தூய்மைக்கானது கிடையாதுங்க. அது பிராஜாபத்திய யாகம் செய்யறதுக்கு இணையான பலனை தரும்னு முருகப்பெருமான் சொல்றார். நீர்நிலைகள்ல இறங்கி மந்திரங்களை ஜபிச்சு குளிக்கிற இந்த எளிய செயல் ஒருத்தரோட பாவங்களையும் வறுமையையும் நீக்கி அபரிமிதமான எனர்ஜியையும் புத்தியையும் கொடுக்குது. குளிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? முருகப்பெருமான் ரொம்ப உறுதியா சொல்றார். காயத்ரியை விட உயர்ந்த புண்ணிய மந்திரம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. ஆமாங்க, பிராணாயாமம் செஞ்சு காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும்போது ராத்திரி செஞ்ச பாவங்கள் எல்லாம் அப்படியே இன்ஸ்டன்டா நசிஞ்சிடுமா. சூரிய நாராயணனை நோக்கி அர்க்கியம் கொடுக்கும்போது சகல நோய்களும் நீங்கி ஒருத்தர் நீண்ட ஆயுளை பெற முடியும். காலை வழிபாட்டோட அடுத்த கட்டம் தர்ப்பணம். தேவர்கள், ரிஷிகள், அப்புறம் நம்ம முன்னோர்களான பித்ருக்கள், இவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தணும். இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம்னா அதுக்கு வழிகாட்டியா இருந்த நம்ம ஆன்மீக மற்றும் குடும்ப பரம்பரைக்கு நாம காட்டுற ஆழமான நன்றி கடன் தாங்க இது. இப்படியே நேரம் உச்சி வேளைக்கு வருது. இப்போ நம்மளோட பர்சனல் தூய்மையிலிருந்து கொஞ்சம் விரிவடைஞ்சு பிரபஞ்சத்து மேல நாம காட்ட வேண்டிய கருணைய பத்தி பார்க்கலாம். மதிய ஸ்நானத்துக்கு பிறகு நம்ம வீட்டு சமையலறையே ஒரு புனிதமான யாகசாலையா மாறுது. நாம நமக்காக சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளோட நலனுக்காகவும் வைஸ்வதேவ யாகம் செஞ்சு உணவை அக்னியில் சமர்ப்பிக்கணும். இது அந்த சாதாரண உணவையே ஒரு தெய்வீக பிரசாதமா மாற்றிடுது. வைஸ்வதேவ யாகத்துக்கு அப்புறம் பூதபலி செய்யணும். அதாவது
வீட்டுக்கு வெளிய எறும்புகள், பூச்சிகள், பறவைகள், நாய்கள், அப்புறம் பசியோடு இருக்கிற ஆதரவற்ற மனிதர்கள், இவங்க எல்லாருக்கும் அன்னத்தை பூமியில வைக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மிருகங்களும் மரங்களும் நான் கொடுக்கிற இந்த அன்னத்தால திருப்தி அடையட்டும் அப்படிங்கிற அந்த உச்சகட்ட இரக்க குணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க சதாச்சாரத்தோட உண்மையான அழகு. இந்த மாதிரி உலகத்துக்கே அன்னமளிச்ச திருப்தியோட அடுத்து நாம எப்படி உணவுருந்தணும் அப்படிங்கிறதுக்கும் சில மிக முக்கியமான வழிமுறைகள் இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்ற விருந்தினரை, அதாவது அதிதிய இன்முகத்தோட வரவேற்று உபசரிக்கிறோம். அதுக்கப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து அமைதியா மௌனமா சாப்பிடணும். இங்க ஒரு முக்கியமான ரூல், சாப்பாட்டோட டேஸ்ட எப்போ குறை சொல்லவே கூடாதாம். அது சாட்சாத் அமிர்தம்னு நினைச்சு சாப்பிடணும். இதுவே உணரருந்தும் உன்னதமான முறை. சாப்பிட்டு முடிச்சதும் கை கால்களை அலம்பிட்டு ஒரு அழகான தனித்துவமான பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அது என்னன்னா, அகஸ்திய முனிவரையும் கடல்களின் அதிபதியான வடவாக்னியையும் மனசுல நினைச்சு நான் சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாகி எனக்கு ஆரோக்கியத்தை தரட்டும்னு வேண்டிக்கணும். சாப்பிட்ட உணவு முழுமையாத உயிர் சக்தியா மாறணும்னு இயற்கையோட பெரிய நெருப்பு சக்தியில நம்ம அழைக்கிற ஒரு அற்புதமான தருணம் இது. அப்படியே நாளின் பிற்பகுதி அமைதியா நகருது. மதியத்துக்கு மேல புராண இதிகாசங்களை கேட்டு நேரத்தை செலவிடணும். அப்புறம் சூரியன் மறையும் வேளையில மேற்கு நோக்கி மாலை சந்தியாவந்தனத்தை முடிக்கணும். ராத்திரி மிதமான உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு தூய்மையான படுக்கையில இறை சிந்தனையோடு உறங்கச் செல்லணும். இதுவே ஒரு முழுமையான நிறைவான நாளாகும். சரி, இவ்ளோ டிசிப்ளினா இந்த சதாச்சாரங்களை நாம தினமும் கடைபிடிக்கிறதால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதோட இறுதி பலன் என்ன? இதுக்கு முருகப்பெருமான் ஒரு ஆணித்தரமான வாக்குறுதி தர்றார். காசி விஸ்வநாதரோட பேரருளப் பெற இந்த நல்லொழுக்கம் ஒண்ணுதான் சிறந்த வழி. இத தவறாம பின்பற்றவங்க இந்த கலியுகத்துல கூட எந்த தடையும் இல்லாம ரொம்ப ஈஸியா முக்தி அடைவாங்க. அதாவது ஆசாரம் நிறைந்த இந்த எளிய ஆனா ஒழுக்கமான தினசரி வாழ்க்கை முறையே ஒருவருக்கு முழுமையான முக்தியை தரோன்னு உறுதியா சொல்றார். நம்ம மனசை தூய்மைப்படுத்தி நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலையும் இறைவனுக்கான அர்ப்பணிப்பா மாத்திர இந்த சதாச்சார விதிகள் கலியுகத்தோட மாயைகள்லேருந்து நம்மை காக்கிற பெரிய கவசங்களாகும். இப்ப உங்களை நோக்கி ஒரு கேள்வி. கலியுகத்தின் இந்த வேகமான பிஸியான வாழ்க்கைச் சூழல்ல இந்த எளிய சதாச்சாரங்கள்ல எதை இன்னைக்கு முதல் நீங்க உங்க வாழ்வில கடைபிடிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட காசி விஸ்வநாதர் சரணம் ஹரஹர மகாதேவா என்று முழங்கி இன்றைய விளக்கத் தொகுப்பை நாம நிறைவே செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.